வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு தமிழக அரசின் வேளாண் பட்ஜெட் 2025 இதை பற்றி நீ பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்பெண்ட் பாருங்க. ஒவ்வொரு தகவலும் ரொம்ப பயனுள்ளதாகும். இந்த வீடியோவை யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னா பை மோட் ஷாப்பிங் ஆப். பை மோட் இ ஷாப்பிங் ஆப் ஒன் ஆஃப் த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆப். இவங்க பல்வேறு ப்ராடக்ட், ஃபார் எக்ஸாம்பிள் பர்சனல் கேர் ப்ராடக்ட், பேபி கேர், பூஜா கேர், பியூட்டி கேர் ப்ராடக்ட், குக்கிங் எசென்சியல் ப்ராடக்ட், ஹவுஸ் ஹோல்ட் நீட் ப்ராடக்ட், பேக்கரி ஐட்டம்ஸ் மற்றும் பல்வேறு டாப் பிராண்ட் ப்ராடக்ட் வித் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் தராங்க. உங்களுக்கு ஏதாவது பொருள் வேணும்னா இவங்க ஆப் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருக்குது. அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதுக்குள்ளே போய் வாங்கிக்கலாம். வெல்கம் டு தடைகளை உடை சரித்திரம் படை. சாணம் கொண்டு மண்புழு உரம் தயாரிக்கும் திட்டம். மாவட்ட கால்நடை பண்ணைகளில் மாட்டுச்சாணம் கொண்டு மண்புழு உரம் தயாரிக்கும் திட்டத்திற்கு ரூ. 3.5 கோடி நிதி ஒதுக்கீடு. கால்நடைகளின் இனப்பெருக்க திறனை மேம்படுத்தும் திட்டம். மலட்டுத்தன்மை நீக்கி கால்நடைகளின் இனப்பெருக்க திறனை அதிகரிக்க ரூ. 5.62 கோடி நிதி ஒதுக்கீடு. 360 நாட்டுக்கோழி பண்ணைகள் நிறுவும் திட்டம். ஊரக பகுதியில் உள்ள ஏழை மகளிருக்கு நாட்டுக்கோழி பண்ணைகள் அமைப்பதற்கு ரூ. 6 கோடி நிதி ஒதுக்கீடு. தமிழ்நாட்டில் உள்ள 2338 கிராம ஊராட்சிகளில் கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வளர்ச்சி திட்டத்திற்கு 269.50 கோடி நிதி ஒதுக்கீடு. ஆதிராவிட மற்றும் பழங்குடியின சமூகத்தைச் சேர்ந்த பெண் விவசாய தொழிலாளர்களுக்கு நன்னீளம் மகளிர் நில உடைமை திட்டத்திற்கு ரூ. 20 கோடி நிதி ஒதுக்கீடு. வேளாண்மையில் புதிய கண்டுபிடிப்புகளுக்கான டாக்டர் MS சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிதி உருவாக்கப்படும். அதுக்கு ரூ. 1 கோடி நிதி ஒதுக்கீடு. சென்னை, கோயம்புத்தூர், தூத்துக்குடி, மதுரை உயிர்ம வேளாண் விளைபொருட்கள் தர நிர்ணய ஆய்வகம் அமைக்க ரூ. 6.16 கோடி நிதி ஒதுக்கீடு. காலநிலை மாற்றத்தினால் விவசாயம் மற்றும் சுற்றுச்சூழலில் ஏற்படும் சவால்களை எதிர்கொள்ள திறனுடைய கிராமங்கள் உருவாக்கப்படும். அதுக்கு ரூ. 1.35 கோடி நிதி ஒதுக்கீடு. 51 நீர்வடி பகுதிகளில் 30,910 ஹெக்டேர் பரப்பில் தர்மபுரி, திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, ராமநாதபுரம், தூத்துக்குடி, விருதுநகர் மாவட்டங்களில் நீர்வடி பகுதி மேம்பாட்டு திட்டம் ரூ. 68 கோடி நிதி ஒதுக்கீடு. நல்லூர் வரகு, வேதாரண்யம் முல்லை, நத்தம் புள்ளி, பாயக்குடி கொய்யா, கப்பல்பட்டி கரும்பு முருங்கை ஆகிய 5 வேளாண் விளைபொருட்கள் புவிசார் குறியீடு ரூ. 15 லட்சம் நிதி ஒதுக்கீடு. உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு ரூ. 10 லட்சம் வரை பொருளீட்டு கடன் வழங்கப்படும். வட்டாரம் தோறும் தேர்வு செய்யப்பட்டு பொது சேகரிப்பு மையங்கள் வேளாண் விளைபொருட்கள் வர்த்தகம். உழவர் சந்தை காய்கறிகளை நுகர்வோர் வீட்டிற்கு எடுத்துச் சென்று வழங்கிட உள்ளூர் இணையதள வர்த்தகத்துடன் இணைத்தல். தமிழ்நாட்டில் அதிக வரத்துள்ள 50 உழவர் சந்தைகளில் கூடுதல் வசதிகள் ஏற்படுத்தல் ரூ. 8 கோடி நிதி ஒதுக்கீடு. மின்னணு தேசிய வேளாண் சந்தையுடன் 56 ஒழுங்கற்ற விற்பனை கூடங்கள் ஒருங்கிணைத்தல் ரூ. 39 கோடி 20 லட்சம் நிதி ஒதுக்கீடு. 9 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் தலா 1000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட சேமிப்பு கிடங்குகள் அமைக்கப்படும் ரூ. 20 கோடி நிதி ஒதுக்கீடு. ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் கட்டமைப்பு வசதியை மேம்படுத்த 50 கோடி 79 லட்சம் நிதி ஒதுக்கீடு. வேளாண் விளைபொருட்களுக்கான 100 மதிப்புக்கூட்டு மையங்கள் அமைக்க ரூ. 50 கோடி நிதி ஒதுக்கீடு. 30 கிராமப்புற இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் ரூ. 1.84 கோடி நிதி ஒதுக்கீடு. திறந்தவெளி பாசன கிணறுகளை புனரமைக்க ரூ. 2.50 கோடி நிதி ஒதுக்கீடு. வேளாண்மை பொறியியல் துறை இயந்திரங்களை பயன்படுத்தி 50 நீர் சேகரிப்பு கட்டமைப்புகளை தூர்வாறுதல் மற்றும் 100 புதிய மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகளை உருவாக்க ரூ. 2.75 கோடி நிதி ஒதுக்கீடு. புதிய மின் மோட்டார் பம்பு செட்டுகள் வாங்கிட பழைய மின் மோட்டார் பம்பு செட்டுகளை மாற்றிட 1000 விவசாயிகளுக்கு மானியம் ரூ. 1.50 கோடி நிதி ஒதுக்கீடு. மின்சார இணைப்பு இல்லாத 1000 விவசாயிகளுக்கு தனித்து சூரிய சக்தியால் இயங்கக்கூடிய பம்பு செட்டுகள் வழங்குதல் ரூ. 24 கோடி நிதி ஒதுக்கீடு. காவேரி, வெண்ணாறு, வெள்ளாறு வடிநில பகுதியிலும் கல்லணை கால்வாய் பாசன பகுதியிலும் உள்ள சி மற்றும் டி பிரிவு வாய்க்கால்களில் 2925 கிலோமீட்டர் நிலப்பகுதிக்கு தூர்வார் பணிகள் மேற்கொள்ள ரூ. 13.80 கோடி நிதி ஒதுக்கீடு. வாடகை செயலி மூலம் வேளாண் இயந்திரங்களை வாடகைக்கு வழங்குவதை வலுப்படுத்த ரூ. 17.37 கோடி நிதி ஒதுக்கீடு. சிறு குறு விவசாயிகளின் பயனிற்காக 130 வேளாண் இயந்திர வாடகை மையங்கள் அமைக்க ரூ. 10.50 கோடி நிதி ஒதுக்கீடு. 17 விவசாயிகளுக்கு வேளாண் இயந்திரங்கள் கருவிகள் மானியத்தில் வழங்குவதற்காக ரூ. 215.80 கோடி நிதி ஒதுக்கீடு.
வெள்ளைப்பழ சாகுபடி ஊக்குவிப்பதற்காக ஊட்டச்சத்து உள்ள வெண்ணெய்ப்பழ சாகுபடியை தென்காசி, திண்டுக்கல், தேனி, கள்ளக்குறிச்சி, நீலகிரி, சேலம் மாவட்டங்களில் 500 ஏக்கரில் ஊக்குவிக்க ரூ. 69 லட்சம் நிதி ஒதுக்கீடு. பலா மேம்பட்டிக்கும் புதிய பலா ரகங்களை பரவலாக்கவும், பலாவில் ஊடுபயிர் சாகுபடியை மேற்கொள்ளவும், பலா மதிப்பு கூட்டலுக்கு பயிற்சி வழங்கவும் ரூ. 5 கோடி நிதி ஒதுக்கீடு. பனை மேம்பாட்டு இயக்கம் பனை மரங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும், பனை சார்ந்த தொழில்களை ஊக்குவிக்கவும் ரூ. 1.65 கோடி நிதி ஒதுக்கீடு. தமிழ்நாடு முந்திரி வாரியம் முந்திரியின் பரப்பு உற்பத்தி அதிகரிக்கவும், முந்திரி சார்ந்த தொழில்கள் நிறுவனங்களுக்கு ஊக்கமளிக்கவும், முந்திரி தொழிலில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களின் நலனை பாதுகாக்கவும் ரூ. 10 கோடி நிதி ஒதுக்கீடு. சுவை தானிதள பயிர்களுக்கான சிறப்பு திட்டம் சுவை தானிய பயிர்களின் சாகுபடியை ஊக்குவிக்கவும், ராமநாதபுரம், தூத்துக்குடி, விருதுநகர், சிவகங்கை மாவட்டங்களில் 2500 ஏக்கரில் சீமை கருவேல மரங்களை அகற்றி மிளகாய் சாகுபடி செய்ய ரூ. 11.74 கோடி நிதி ஒதுக்கீடு. தினசரி வருமானம் ஈட்ட மலர் சாகுபடி நறுமண ரோஜாவிற்காக சிறப்பு திட்டம். உதிரி வகை ரோஜா மலர்களின் சாகுபடிக்கு 500 ஏக்கரில் மேற்கொள்ளப்படும் ரூ. 1 கோடி நிதி ஒதுக்கீடு. தினசரி வருமானம் ஈட்ட மலர் சாகுபடி மல்லிகை சிறப்பு திட்டம். பாரம்பரிய மலரான மல்லிகை சாகுபடியை அதிகரிக்க ரூ. 1.60 கோடி நிதி ஒதுக்கீடு. தினசரி வருமானம் ஈட்ட மலர் சாகுபடி திட்டம். இதில் விவசாயிகளின் நிலையான வருமானம் ஈட்டும் வகையில் மலர்களை சாகுபடிக்கு ஊக்குவிக்க ரூ. 8.51 கோடி நிதி ஒதுக்கீடு. அறுவடை பின்சை மேலாண்மை ஊக்குவிப்பு வெங்காயத்தின் விளைச்சல் குறையும் காலங்களில் சந்தைக்கு நிலையான வரத்தினை உறுதிப்படுத்தும் பொருட்டு வெங்காய சேமிப்பிடங்கள் அமைக்க ரூ. 18 கோடி நிதி ஒதுக்கீடு. பாரம்பரிய காய்கறிகளின் ரகங்களை ஊக்குவிப்பு பாரம்பரிய காய்கறி ரகங்கள் சாகுபடியை ரூ. 2500 மேற்கொள்ள ரூ. 2.4 கோடி நிதி ஒதுக்கீடு. நுண்ணீர் பாசன திட்டம் நீர் ஆதாரத்தை திறம்பட பயன்படுத்துவதற்காக 3 லட்சம் ஏக்கர் பரப்பில் நுண்ணீர் பாசனம் அமைக்க ரூ. 1168 கோடி நிதி ஒதுக்கீடு. கோடைக்கால பயிர் திட்டம் கோடைக்காலங்களில் சாகுபடி குறைவால் ஏற்படும் காய்கறிகளின் விலை உயர்வை கட்டுப்படுத்திட விவசாயிகளின் உரிய விலை கிடைத்திடவும் முக்கிய காய்கறிகள் ஏப்ரல், மே மாதங்களில் சாகுபடி செய்ய ரூ. 10.50 கோடி நிதி ஒதுக்கீடு. ஒருங்கிணைந்த தென்னை வளர்ச்சி திட்டம் தென்னை பருப்பு விரிவாக்கம், ஊடுபயிர் சாகுபடி, மறுநடவு மற்றும் புத்தாக்கம், செயல் விளக்கத்திட்டல், ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு உள்ளிட்ட நடவடிக்கைக்காக ரூ. 35.26 கோடி நிதி ஒதுக்கீடு. ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கம் மக்களின் ஊட்டச்சத்து தேவையை உறுதி செய்ததுடன் விவசாயிகள் வருமானத்தை உயர்த்திட ரூ. 125 கோடி நிதி ஒதுக்கீடு. கரும்பு சாகுபடி மேம்பாட்டு திட்டம் ரூ. 10.63 கோடி நிதி ஒதுக்கீடு. கரும்பு உழவர்கள் சிறப்பு ஊக்கத்தொகை 297 கோடி நிதி ஒதுக்கீடு. தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலம் விதைகள், பிற இடுபொருள் உழவர்களுக்கு விநியோகம். 100 முன்னோடி உழவர்களை நெல் உற்பத்தி திறனில் சாதனை படைத்துள்ள ஜப்பான், சீனா, வியட்நாம் ஆகிய நாடுகளுக்கு அழைத்துச் செல்லுதல் ரூ. 2 கோடி நிதி ஒதுக்கீடு. பசுமை தமிழ்நாட்டை உருவாக்க தமிழ்நாடு வேளாண் காடுகள் கொள்கை. இயற்கை சட்டங்களால் ஏற்படும் வருவாய் இழப்புக்கு பயிர் காப்பீட்டு திட்டம் ரூ. 841 கோடி நிதி ஒதுக்கீடு. பருத்தியின் உற்பத்தி அதிகரித்திட பருத்தி உற்பத்தி பெருக்கு திட்டம் ரூ. 12.21 கோடி நிதி ஒதுக்கீடு. உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் மூலம் 3000 மெட்ரிக் டன் விதைகள் சுத்திகரிக்கப்பட்டு கொள்முதல். 7 புதிய அரசு விதை சுத்திகரிப்பு நிலையங்கள் நிறுவுதல் ரூ. 15.05 கோடி நிதி ஒதுக்கீடு. உழவர்களின் நிலங்களில் விதை பண்ணைகள் அமைத்து விதைகள் கொள்முதல் ரூ. 250 கோடி நிதி ஒதுக்கீடு. உயர் விளைச்சல் தரக்கூடிய ரகங்களில் சான்று விதைகள் 19,500 மெட்ரிக் டன் அளவில் விநியோகம். நெற்பயிருக்கு மாற்றாக குறைந்த நீர் தேவையுள்ள பயிர்களின் சாகுபடியை ஊக்குவிக்க மாற்று பயிர் சாகுபடி திட்டம் ரூ. 12.50 கோடி நிதி ஒதுக்கீடு. உயர்வ மேலாண்மையில் சிறந்து விளங்கும் 3 உழவர்களுக்கு நம்மாழ்வார் விருது ரூ. 6 லட்சம் ஒதுக்கீடு. ஆதிதிராவிட பழங்குடியின வகுப்பை சார்ந்த சிறு குறு உழவர்களின் பொருளாதார சுமையினை குறைக்கும் திட்டம் ரூ. 21 கோடி நிதி ஒதுக்கீடு. இயற்கை வேளாண்மை பரவலாக்க செய்திட இயற்கை வேளாண்மை திட்டம் ரூ. 12 கோடி நிதி ஒதுக்கீடு. உயிர்ம விவசாயிகளின் இலவச உயிர்ம வாய்ப்பு சான்றிதழ்
உயிர்ம விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை. உயிர்ம விளைபொருளின் எஞ்சிய நச்சு மதிப்பீடு பரிசோதனை கட்டணத்திற்கு உழவர்களுக்கு முழு மானியம். சிறுதானிய பயிர்களின் பரப்பு உற்பத்தி திறனை அதிகரிக்க தமிழ்நாடு சிறுதானிய இயக்கம் ரூ. 52,44,00,000. உணவு எண்ணெய் தேவையின் தன்னிறைவடைய எண்ணெய் வித்துக்கள் இயக்கம் ரூ. 108,06,00,000 ஒதுக்கீடு. மக்காச்சோள சாகுபடி பரப்பு உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறனை அதிகரிக்க மக்காச்சோள உற்பத்தி மேம்பாட்டு திட்டம் ரூ. 40,27,00,000. தமிழ்நாட்டில் உள்ள 2038 கிராமங்களில் கலைஞர் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வளர்ச்சி திட்டம் ரூ. 269,50,00,000 நிதி ஒதுக்கீடு. மண் வளத்தை மேம்படுத்திட முதலமைச்சரின் மண்ணுயிர் கலந்து மண்ணுயிர் காப்பும் திட்டம் ரூ. 142 கோடி நிதி ஒதுக்கீடு. உழவர்களின் அவளது கிராமங்களிலே சந்தித்து தொழில்நுட்ப ஆலோசனை வழங்கிட உழவரை தேடி வேளாண்மை உழவர் நலத்துறை திட்டம். மலைவாழ் உழவர்கள் பயனடையும் வகையில் மலைவாழ் உழவர்கள் முன்னேற்ற திட்டம் ரூ. 22,50,00,000. மானாவாரி நிலங்களில் மண் வளத்தை மேம்படுத்திட 3,00,000 ஏக்கர் பரப்பில் கோடை உழவு ரூ. 24 கோடி. நெல் சாகுபடி பரப்பினை அதிகரித்து உணவு உற்பத்தி தன்னிறைவு அடைய நெல் சிறப்பு தொகுப்பு திட்டம் 160 கோடி. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சா மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் ஒன்றுக்குன்னே வேணும்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜென்ரல் கவர்மெண்டோட எந்த ஸ்கீம் பத்தி தெரிஞ்சுக்கினாலும் கமெண்ட் பண்ணுங்க. அப்கமிங் வீடியோ இந்த ஸ்கீம் பத்தி நிறைய போடுறேன். நன்றி, வணக்கம்.